ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. மகளே, குழந்தைகள் வளர வளரத்தான் அதன் எண்ணங்கள் புத்திகள் எல்லாமே வளரும். அது தன்னை போல் ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையின் தத்துவம் என்பது கஷ்டம் நஷ்டம் விருப்பு வெறுப்பு போன்றவை. அதுபோல வாழ்க்கையில் சத்தியத்தை தருமத்தை ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மகளே. குழந்தையாக இருப்பவர்களிடம் தெய்வம் உண்டு. தெய்வத்தை மிஞ்சியது எதுவுமே இல்லை. குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளாதே மகளே. நல்ல புத்தியை கொடு, நல்ல எண்ணங்களை கொடு என்று வேண்டிக்கொள். பஞ்சபூதங்களில் ஒன்றை விட்டு ஒன்று இருப்பதில்லை. அதுபோல பஞ்சபூதங்களில் ஒன்று இல்லை என்றால் உற்சாகம் கிடையாது, உல்லாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது மகளே. பஞ்சபூதங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் எங்கே சுற்றினாலும் கடைசியில் எல்லாமே மண்ணில்தான். மண்ணில்தான், மண்ணில்தான். மண்ணையும் பொன்னையும் விட்டுவிட்டு மக்களுக்கு தொண்டு செய். ஆன்மீகத் தொண்டு செய். பக்தியை வளர்த்துக்கொள். நீ பிறருக்கு என்ன செய்தாலும் அதுவே உன்னை தொடரும் மகளே. நல்லது செய்தால் நல்லது தொடரும். தீய புத்தி தீய எண்ணங்களை நினைத்தால் தீய புத்தியே உன்னை தொடரும் மகளே. தீய எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்களை மனதில் வைத்துக்கொள் மகளே. பிறரைப் போல பொறாமை உச்சரிப்பு வைப்பதை விட்டுவிட்டு மனதில் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். அதுவே உன்னை தொடரும் மகளே. தொண்டு செய்வதுதான் தர்மம். தொண்டு உன்னை தொடரும் மகளே. பொறாமை பொச்சரிப்பு பிறர் சொத்து மீது ஆசை இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தர்மத்தோடும் சத்தியத்தோடும் ஆன்மீகம் என்ற பயிரை வளர்க்க கற்றுக்கொள். அதுவே உன்னை காப்பாற்றும். உனக்கு பலன் தரும் மகளே. உன் குடும்பம் உன் வளர்ச்சி எல்லாமே நீயே. உன் வழியில்தான் உன் குடும்பம் வளரும். தகப்பன் வேறு வழி, தாய் வேறு வழி மகளே. தாய்தான் சிறந்த தெய்வமாக கருதப்படுகிறாள். குழந்தையை தாய் காப்பாற்றுவது போல தாயுள்ளத்தோடு குழந்தையை வைத்து ஆன்மீகத்தை வளர்க்கச் செய் மகளே.